நம்ம இலக்கியா, கௌதம், ஜானகி எல்லாருமே அவ்வளோ சொல்றாங்க. ஆனா, இந்த அஞ்சலிய பத்தி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா நெனைக்கிறாரோ இல்லையோ, ஆனா அஞ்சலி இங்க தான் இருப்பா அப்படின்ற மாரி மட்டும் கான்ஃபிடென்ட்டோட வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு, இதுக்கு மேலயும் அஞ்சலிய இங்க விட்டு வச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வீட்ட இல்ல அத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடுவா. ஏன்னா, ஏற்கனவே தன்னோட மகன்களுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை வந்தாலே நம்ம ஜானகிக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சுருது. மயங்கி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, உடனடியா பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அஞ்சலியோட கழுத்துல வச்சு, "உண்மைய சொல்லு அஞ்சலி. இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. இந்த நகை எல்லாத்தையுமே நீ அவன்கிட்ட எடுத்து குடுக்கல. நீ இப்போ உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா உன் கழுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா, கர கர கரன்னு அறுத்துருவேன். ஒழுங்கா உண்மைய சொல்லு." அப்படின்ற மாரி கேட்கும்போது, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ கோவத்துல இருக்கா. நம்மள கொன்னு கூட போட்டுருவா. உண்மைய சொல்லி உயிர் தப்பிச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லி, "இலக்கியா, இலக்கியா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் இலக்கியா. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து இவன்கிட்ட குடுத்தேன். அத்தை சொல்றது எல்லாமே உண்மதான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத அஞ்சலி வாயாலேயே வர வச்சுட்டாங்க அப்படின்னா போதும். அஞ்சலி இந்த வீட்ட விட்டு போறத யாராலயுமே தடுக்க முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க